இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தாத்தா, நீங்க எல்லாம் பத்திரமா அங்க போயிருங்க. பாட்டிக்கு எதுவும் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க. சரிம்மா, ம், நீயும் பத்திரமா போய் அந்த பூஜை எல்லாத்தையும் முடிச்சிட்டு நம்பூதிரி கூட அங்க வந்துருமா. சரிங்க தாத்தா. சித்தி, தாமரை அக்கா, எல்லாரும் பத்திரமா அங்க வந்துருங்க. சரியா? சரிம்மா. தாமரை அக்கா, நான் போயிட்டு வந்துடுறேன், பார்த்து பத்திரமா வந்துருங்க. ஏண்டி இம்மா சீக்கிரமாவா கிளம்புற? அக்கா, நீங்க தாத்தா சித்தி எல்லாம் கொஞ்சம் லேட்டா கிளம்புங்க. நான் முன்னாடி போனாதான் அங்க செய்யற பூஜைய முடிச்சுட்டு நம்பூதிரி ஐயாவை கூட்டின்னு ஆத்தங்கரைக்கு வர முடியும். சரிம்மா, நீ பார்த்து போயிட்டு வா. ம், சரிக்கா, நான் வந்துடுறேன். ம், பாத்து போ அண்ணி, பாத்து போமா. ம். நாம போட்ட மொத்த பிளானும் சொதப்பிடுச்சு. நாம அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணதெல்லாம் வேஸ்டா போச்சு. அம்மா சாவித்ரி, சொல்லுங்க மாமா. நீங்களும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தானம்மா? நம்பூதிரி சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல, வாங்க ஆத்தங்கரைக்கு போய் தியானம் பண்ணலாம். சரி, இதோ வர மாமா. சித்தார்த், நீ வீட்டை பூட்டிட்டு நல்லா ரெஸ்ட் எடு, சரியா? நாங்கெல்லாம் அங்கிருந்து கிளம்பும் போது உனக்கு போன் பண்றோம். சரிங்க தாத்தா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வாங்க, நாம கிளம்புவோம். போயிட்டு வந்துருவோம். உடனே கிளம்பி போறோம், அந்த குடுகுடுப்புக்காரனை விசாரிக்கிறோம். ஐயோ அக்கா, அங்க பாருங்க. ஐயோ, நம்பூதிரி ஐயா, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ, நம்பூதிரி சாமி, நம்பூதிரி ஐயா, ஐயோ நம்பூதிரி ஐயா, என்ன இது கொடுமை? யார் உங்களை இப்படி பண்ணது? என்னக்கா, என்னக்கா இப்படி பார்த்து இருக்கிறீங்க? உயிருக்கு போராடுறவரை காப்பாத்துங்கக்கா. இல்ல ராணி, இவரை காப்பாத்தணும்னா அதுக்கு வேட ரகசிய புத்தகம் வேணும். ஏன்னா அந்த அகோர அதிபதி வேடனோட மந்திரவாளால தான் இவரை குத்திருக்கான். அதனால இவரை காப்பாத்துறதுக்கான வழி அந்த வேட ரகசிய புத்தகத்துல தான் இருக்கும். அந்த புத்தகம் இல்லாம நம்மளால இவரை காப்பாத்தவே முடியாது ராணி. அக்கா, நம்பூதிரி சாமி பாவம்க்கா. எங்க குடும்பம் நல்லதுக்காகவே எல்லாத்தையும் செஞ்சு ஒரே நல்ல மனுஷன்க்கா. அவர் எப்படியாச்சும் காப்பாத்துங்கக்கா. மோளே, ராணி, என்ன பத்தி நீங்க ரெண்டு பேரும் கவலைப்பட வேண்டாம். அந்த அகோர அதிபதி எந்த பக்கமா போனா? அந்த பக்கம். நம்பூதிரி சாமி, நம்பூதிரி சாமி, நம்பூதிரி சாமி, என்னாச்சு? என்ன பாருங்க. ஐயோ, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. கவலைப்படாத ராணி. அந்த வேட ரகசிய புத்தகம் நம்ம கைக்கு வந்துச்சுன்னா இவரை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம். இப்ப நீ என்னோட வா. ஐயோ அக்கா, நம்பூதிரி சாமி, நாம இந்த நேரத்தை கடத்தினா அப்புறம் அகோர அதிபதி கிட்ட இருந்து அந்த புத்தகத்தை வாங்கவே முடியாது. வா ராணி. சம்யுக்தா அக்கா, எங்களை காப்பாத்த வந்த நம்பூதிரிக்கே இந்த கதினா அவரை நம்பி நம்ம வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் வராங்களே.
அவங்களோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? ராணி, நீ எதுக்கும் கவலைப்படாத. பௌர்ணமி முடியறதுக்குள்ள அந்த கத்தியோட அந்த வேடனை பார்க்கணும். அவன் அரண்மனைய கண்டுபிடிச்சு வேடனை பார்க்கறதுக்கு இந்த ராத்திரி பத்தவே பத்தாது. அதுக்குள்ள நாம அவன்கிட்ட இருந்த அந்த கத்தியையும் அந்த வேட ரகசிய புத்தகத்தையும் வாங்கிடுவோம். என்னை என்னமோ பயமா இருக்குதுக்கா. ராணி, உன் கூட நான் இருக்கேன். அப்புறம் நீ எதுக்கு பயப்படுற? ஏமா வளரு. அப்பா, எனக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி படுது. ஏன்? எல்லாரும் வண்டி விட்டு கீழே இறங்குங்க. ஏன்பா? ஆமாமா, எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. வண்டி விட்டு சீக்கிரம் இறங்குங்க. தாங்கவே முடியலையே. அப்பா. ஷூ. ஏன் திறக்க முடியலையே? ஹேய், யாரு யாருன்னு கேக்குறல? யாரா நீ? யாரு யாருப்பா? ஏய், கேக்குறல்ல. ஏய், சும்மா இருந்தா என்னடா அர்த்தம்? அப்பா, தாத்தா, அப்பா. என்னப்பாச்சு?